தோசை மாவு தீர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி மொறு மொறுன்னு தோசை செஞ்சு கொடுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 6லேருந்து 7 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி போட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ரவை தோசை பதத்துக்கு இருக்கணும். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. இந்த டைம் நம்ம கப்பில் எடுத்து அப்படியே தோசை விரித்து ஊற்றுனீங்கன்னா மொறு மொறுன்னு சூப்பராக வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு. ரவா தோசையே தோந்து போயிருங்க. மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.